வட்டவடையில் இப்போது வெள்ளைப்பூண்டுகளின் விளைவெடுப்பு காலம். 1 மாதம் முன்பு தொடங்கிய விளைவெடுப்புகள் 2 மாதம் கூட நீண்டு செல்லும். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் வெள்ளைப்பூண்டு விலை குறைந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு அதிக அளவில் வெள்ளைப்பூண்டுகள் விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. புவிசார் குறியீடு கிடைப்பதற்கான அனைத்து தகுதிகளும் வட்டவடையில் உள்ள வெள்ளைப்பூண்டிற்கு உள்ளது. தரத்தாலும் மனத்தாலும் முதல் வரிசையில் தான் வட்டவடையின் வெள்ளைப்பூண்டு உள்ளது. விவசாயம் செய்த வெள்ளைப்பூண்டு தயார் நிலையிலானதோடு வட்டவடையில் இப்போது விளைவெடுப்பின் காலமாகியுள்ளது. கடந்த வருடம் வெள்ளைப்பூண்டிற்கு 500 முதல் 600 ரூபாய் வரை விலை கிடைத்தது. ஆனால் இந்த முறை விலை பாதியாக குறைந்துள்ளது. இது விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு தான் விவசாயிகள் வெள்ளைப்பூண்டு கூடுதலாக விற்பனைக்கு கொண்டு செல்கின்றனர். സൂചിക പദവി നമ്മുടെ വെളുത്തുള്ളിക്കാണ്. വട്ടവട വെളുത്തുള്ളിക്കും കാന്തല്ലൂർ വെളുത്തുള്ളിക്കും മാത്രമാണ് കിട്ടിയിരിക്കുന്നത്. ഈ വെളുത്തുള്ളി കഴിഞ്ഞ വർഷം ഒരു കിലോയ്ക്ക് 500 രൂപ മുതൽ 600 രൂപ വരെ കിട്ടിയായിരുന്നു. പച്ചയ്ക്ക് തന്നെ കിട്ടിയായിരുന്നു. ഈ പ്രാവശ്യം ഇച്ചിരി വില കുറവാണ്. പകുതി വിലയായി, 200 രൂപയ്ക്ക് താഴെയായി. അപ്പോൾ കഴിഞ്ഞ വർഷം വില പോലെ ഈ പ്രാവശ്യം കിട്ടുമെന്ന് പ്രതീക്ഷിച്ചിട്ട് കർഷകർ മുഴുവനും വെളുത്തുള്ളി കൃഷി കൂടുതൽ ഇട്ടിട്ടുണ്ട്. പക്ഷേ ഇച്ചിരി വില കുറവാണ്. கடந்த வருடம் நல்ல விலை கிடைத்ததோடு விவசாயிகள் கூடுதலாக வெள்ளைப்பூண்டு விவசாயத்தை தொடங்கினர். உற்பத்தி அதிகரித்ததோடு விலையும் குறைந்தது. புவிசார் குறியீடு கிடைத்த போதும் தேவையான முன்னுரிமை வெள்ளைப்பூண்டு கிடைப்பதில்லை என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு வருடத்திற்கு 1க்கும் மேற்பட்ட முறை விவசாயிகள் வெள்ளைப்பூண்டு விவசாயம் செய்கின்றனர். இந்த வருடம் விளைவெடுப்பு தொடங்கி 1 மாத காலமாகியுள்ளது. விளைவெடுப்பு 2 மாத காலம் கூட நீண்டு செல்லும். நியூஸ் பியூரோ, மூணார்.